இன்னைக்கு இந்த உலகத்துல நல்ல மனிதர்களும் இருக்காங்க, எத்தனையோ சாதனையாளர்களும் இருக்காங்க. அவங்களுடைய வெற்றிக்கும் சாதனைகளுக்கும் என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற விஷயம் எல்லாமே சாதகமா அமையறது இல்ல. அதுக்கு பதிலா அவங்களுக்கு கிடைக்கிற விஷயத்த அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை சிறப்பானதா மாத்திக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல சான்ஸ் வரும் அப்படின்னு அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறது இல்ல. அவங்க அவங்களுக்கான பாதையை உருவாக்கிக்கிறாங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம அதுல பயணிக்க அவங்கள தயார் பண்ணிக்கிறாங்க. அதை எதிர்கொள்ளவும் அவங்க தயாராயிடுறாங்க. ஏன்னா இந்த உலகத்துல உங்களுக்குன்னு எல்லா இடத்துலயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். உங்க மனசுல இருக்கிற கேள்விக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் பதில் இருக்கு. ஆனா அது தன்னைத்தானே அது இடத்துல போய் உட்காராது. நம்ம தான் அதை உட்கார வைக்கணும். இங்க ஒரு சிறந்த மனுஷன் இருக்கான் அப்படின்னு இருக்கிறது. அவங்கிட்ட இருக்கிற வெற்றியோ இன்றோ இல்ல நாளைக்கோ பேர் புகழ் இதெல்லாம் இருக்கிறனால அவனுக்கான பாதையை உருவாக்க முடியாது. ஒருத்தரை வெற்றியாளரா மாத்த அவங்களுடைய டைமும் அவங்களுடைய மைண்ட் செட்டும் தான் அவங்கள வெற்றியாளரா தீர்மானிக்குது. சோ என்னைக்குமே உங்களுடைய வெற்றியை வெளியில தேடாதீங்க. அது வெளியில இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களுக்குள்ள தேடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மாத்திக்க பாருங்க. ஏன்னா வெற்றின்றது உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களுடைய மாற்றத்தினாலதான் இருக்கு. உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு. நீங்க சொல்லலாம், நான் கஷ்டப்பட்டு ஓடி தேடின பொருள் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு தானே அர்த்தம். நான் நிம்மதியா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க ஒரு விஷயத்த சந்தோஷமாவும் நிம்மதியா ஃபீல் பண்ணாம இது எல்லாத்தையும் உங்களால அடைய முடியாது. சோ அந்த நிம்மதியும் அந்த சந்தோஷமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது உங்க மனசுல இருந்து தான் பிறக்கும். அதை நீங்க மனதார நம்பணும். நம்ம சந்தோஷமா இருக்கும், நம்மளால எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க உங்களை நம்பணும். உங்களால எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி அமைக்க முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் வேணும். ஏன்னா ஒரு சிறந்த ஸ்ட்ராங்கான மனுஷன் அப்படின்றது அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தது தான். இப்ப முடிவு பண்ணுங்க, நீங்க எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கீங்க. உங்களால முடியும் அப்படின்னு நம்புங்க. உங்களால முடியும் அப்படின்னு நம்புறீங்களா இல்ல முடியாதுன்னு நம்புறீங்களா? வெற்றியை வெளியில தேடாதீங்க, உங்களுக்குள்ளே தேடுறீங்களா? உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஆசைப்படுறீங்களா இல்ல உங்களுக்காக வெளியில ஒரு சில மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க உங்களால தான் மாற்றத்தை உருவாக்க முடியும். அது உங்களுக்குள்ளதான் ஆரம்பிக்க முடியும். சோ ஸ்டார்ட் ரைட் நவ். ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாம உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பாதையில வர பிரச்சனை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்காக உங்களை நீங்க எப்படி தயார் பண்ணிக்கலாம் அப்படின்றத யோசிங்க. ஏன்னா ஒரு தண்ணியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஃப்ரீசர்ல வைக்கும் போது சாதாரணமா தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல கூலிங் ஆச்சுன்னா அது ஐஸ் கட்டியா மாறிடும். அதே போல தண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஹீட் ஆச்சுன்னா அது ஆவியா மாறி இருக்கும். அந்த தண்ணி தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்குது. அதே போலதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்காக உங்களை நீங்க மாத்திக்கோங்க. உங்களுடைய செயல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்களுடைய வாய்ப்புல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. சோ உங்களை நீங்க இப்படி மாத்திக்கினா மட்டும்தான் உங்க பாதையில வர பிரச்சனையை நீங்க கடந்து போக முடியும். என்னைக்குமே ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சு உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுல வெற்றி அடையணுமா அந்த வெற்றிக்கான சாவி உங்க கையில தான் இருக்கு. அந்த சாவியை உபயோகப்படுத்தணுமா வேணாமா அப்படின்ற முடிவும் உங்க கையில தான் இருக்கு. என்னைக்குமே ஒரு பிரச்சனையா பார்க்காதீங்க. அந்த பிரச்சனைய நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. ஏன்னா இங்க எல்லாத்துக்குமே பதில் உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு விஷயத்த உங்களால மாற்ற முடியும். உங்களை நீங்களே மாத்த முடியும். சோ சூழ்நிலைய காரணமா சொல்லாதீங்க. உங்களுடைய சுச்சுவேஷனை காரணமா சொல்லாதீங்க. யாரையும் டிஃபைன் பண்ணி இருக்காதீங்க. உங்களுடைய கர்மாவை காரணமா சொல்லாதீங்க. உங்களுடைய நேரத்தை காரணமா சொல்லாதீங்க. இங்க உங்களுடைய வெற்றியா இருந்தாலும் சரி இல்ல தோல்வியா இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான். சோ டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு குறிக்கோளோட உங்களுடைய வாழ்க்கைய கையில எடுத்து போராடுங்க. உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். மாற்றம் அப்படின்றது உங்களுக்குள்ள இருந்து தான் கொண்டு வர முடியும். முயற்சி பண்ணி போங்க. உங்களால முடியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கானதுதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்கள் சின்ன சின்ன தோல்வியை கண்டே சோர்ந்து போயிடுறாங்க. ஆனா வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியை பார்த்து பார்த்து அதுல இருந்து மீண்டு வந்து அடுத்து என்ன அப்படின்னு மிகப்பெரிய சாதனையை செஞ்சவங்க தான் அதிகம். எப்பவுமே எதுக்காகவும் யாருக்காகவும் காத்திருக்காதீங்க. உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்குங்க. வாழ்க்கையில ஒருத்தருக்கும் தனித்தனியான திறமை ஆளுமை இருக்கு. அந்த திறமைய நம்ம கண்டுபிடிச்சி அதை வெளியில கொண்டு வர்றதுதான் இங்க ரொம்ப முக்கியம். மத்தவங்க சொல்றத நம்பணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. அப்படி ஒரு சில சூழ்நிலை ஏற்படும் பட்சத்துல
உங்களுடைய மனசாட்சியை கேளுங்க. உங்களுடைய இலக்க நீங்க அடைய தொடர்ந்து போராடுங்க. சில டைம்ல மத்தவங்களோட வழிகாட்டுதலும் அனுபவம் நம்மள பயன்படுத்தலாம், நம்மள தயக்கடைய வைக்கலாம். ஆனா மத்தவங்களுடைய அறிவுரையை கேட்டு அது பின்னாடி ஓடாம நம்மளுடைய சுய நினைவையும் சுயமரியாதையும் நம்ம மைண்ட்ல வச்சு நம்ம அதுக்கேத்த மாதிரி செயல்படணும். நம்மளுடைய வாழ்க்கையில ஒருத்தருக்கும் அவங்க லைஃப்ல இப்படி ஜெயிக்கணும் அப்படின்ற கனவு இருக்கும். இது எல்லாமே நம்மள சார்ந்து இருக்கிறது தான். நம்ம கனவுகளை நம்மள தவிர வேற யாரும் புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு எது சரியான பாதை, எது நமக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்றது நம்மளே ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். அப்படி ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கும்போது ஒரு படைப்பாளியாக இருக்கும் நமக்கு நமக்கான பாதையை உருவாக்குவதற்கும் அதுக்கான தகுதியும் ஆற்றலும் நம்ம கிட்ட இருக்கும். ஏன்னா அது நம்மளுடைய இலக்க அடையறதுக்கு நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடணும், எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணும்போது நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். இந்த மாதிரி ஒரு இலக்கை அடையறதுக்கு நம்ம மன தைரியமும் விடாமுயற்சியும் இருக்கணும். எப்போதுமே நம்ம ஒரு தோல்வி ஆயிடுச்சுன்னா அந்த தோல்வியை தாண்டி போக கத்துக்கணும். தோல்வி அப்படின்றது நம்மளுடைய வெற்றிக்கு முதல் படியாகும். நம்ம அதை பயன்படுத்தி நம்மளுடைய முயற்சியை தடுக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை காது கொடுத்து கேட்காதீங்க. நம்மளுடைய மனம் என்ன சொல்லுதோ அதன்படி கேளுங்க. நம்மளுடைய கனவை நிஜமாகறதுக்கு தொடர்ந்து போராடுங்க. எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கைய நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. மத்தவங்க நமக்காக எடுத்து சொல்ற அளவுக்கு காத்திருக்காதீங்க. நமக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுத்து அதுல வெற்றி அடையறதுக்கு தொடர்ந்து போராடுங்க. எப்பவுமே நமக்கு ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயத்துல அவ்வளவு சீக்கிரம் வெற்றி அடைய முடியாது. அப்படி கிடைச்சாலுமே அது லாஸ்ட் வரைக்கும் நிலைக்காது. நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு மிக மிக முக்கியமானது மன உறுதியை அழுத்தமான வெற்றியை தர முடியும். இதுக்கெல்லாம் முதன்மையா சொல்லணும்னா நம்ம மேல வச்சுக்கிற நம்பிக்கை தான். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கையோட தொடர்ந்து போராடினீங்க அப்படின்னா எந்த ஒரு முயற்சியும் வீண் போகாது. முக்கியமா உங்களுடைய மனசாட்சியை கேட்டு பாருங்க. நீங்க வெற்றி அடையறதுக்கும் உங்களுடைய பாதையை நிர்ணயிக்கிறதுக்கும் நீங்களே பொறுப்பாளியா இருப்பீங்க. ஏன்னா நமது வாழ்க்கையில நம்ம சக்சஸ் ஆகும் போதுதான் அதுக்கான பாதையை கண்டிப்பா அமைச்சு கொள்ளணும். எந்த ஒரு சவாலையும் நிதானமாவோ பொறுமையாவும் ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஹேண்டில் பண்ணும்போது அதை தாண்டி போக முடியும். நீங்க உங்களுக்கான ஒரு கோலை செட் பண்ணும் போதுதான் அந்த கோலை தாண்டி நம்ம போறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாகவும் தைரியமாகவும் போராட முடியும். உங்களுக்கான ஒரு பாதையை நீங்க அமைச்சிக்கினாதான் அந்த வெற்றிக்கான பாதை வெறும் வெற்றிக்கு மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில முழு அர்த்தத்தையும் நீங்க யார் அப்படின்றது உணர்த்தும். அதை உருவாக்குறதுக்கான முயற்சியும் விடாமுயற்சியும் அதுக்கான கனவுகளையும் கையில் எடுத்து தனித்துவமா இருந்து போராடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியும் உரிமையும் உங்களை தேடி வரும். லைஃப்ல நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க இது உதவும். சில நேரத்துல மத்தவங்க கிட்ட அவங்களுடைய ஆலோசனையை நம்ம கேட்டு அந்த மாதிரி நடந்துக்கிறதும் சில டைம்ல நம்மள சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆனா நம்மளுடைய தனிப்பட்ட திறமையை பயன்படுத்தி இந்த உலகத்துல நம்ம யாருன்றது காட்டுறது, நம்ம யாருன்னு தீர்மானிக்கிறது. எப்பவுமே உங்களை நீங்க நம்புங்க, உங்க மேல நம்பிக்கை வையுங்க. உங்களுடைய திறமை என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த திறமையை வளர்க்கறதுக்கு ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணி அதை நோக்கி டிராவல் பண்ணுங்க. ஏன்னா அந்த வழியில நம்ம தொடர்ந்து போராடுறது நம்மளுடைய கடமை. உங்களுடைய வாழ்க்கையில டைரக்டரும் நீங்களே, உங்களுடைய படத்தை தயாரிக்கிறதுக்கு பொருத்தமானவரும் நீங்க தான். உங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அதைப்படி கேட்டு அதை உருவாக்கி அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தா உலகமே நம்மள உத்து பார்க்கும். நம்ம போற திசையில 1000 தடைகளும் தோல்விகளும் நமக்கு ஒரு புது பாடத்தை கத்து தரும். அது எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்ற மன உறுதியையும் தரும். பல தடைகளை நம்ம தாண்டி வந்த அப்புறம் தான் அந்த வெற்றி அப்படின்ற சுவையை நம்ம டேஸ்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். மத்தவங்க உருவாக்கி வச்ச பாதையிலையும் நீங்க உருவாக்கி வச்ச பாதையிலையும் போறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். நீங்க உருவாக்கி வச்ச பாதை மட்டுமே உங்களை சந்தோஷமா வச்சுக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு செயல்ல முயற்சி நம்ம மேற்கொள்ளும் போது நம்மளுடைய மனநிலையும் மாறும், நம்மளுடைய மன வலிமையும் வளர்ந்து நம்மளுடைய வளர்ச்சியை நம்மளுடைய வாழ்க்கையில பல மடங்கு சிறப்பா உயர்ந்து நமக்கான தனித்துவமான பாதையை உருவாக்கும். இதுதான் நம்மளுடைய வெற்றியின் முழுமையான ரகசியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.